ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஜூன் மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாதத்திலும் கூட கர்த்தராகிய தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்தை ஆசீர்வித்து கொடுக்கும்படி நாம் ஜெயிப்போமாக. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக கூட ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல கூட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசன ஆதாரமாக சங்கீதம் 23 சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜூன் மாதத்துல கர்த்தராகிய தேவன் ஒவ்வொருடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனால கர்த்தராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்கள் நம்மை கனப்படுத்தும்படி, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நாம் சத்துருக்கள் நம்மை பார்த்து வியக்கும் அளவுக்கு நம்மை சத்துருக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக அவர் நம்மை அனாய்ட் பண்ற தேவனா இருக்கிறார். நீங்க ஒருவேளை கவலையோடு கூட இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வேளையில் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உங்களை அபிஷேகிக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக உங்களை அபிஷேகிக்கிறார். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் போகிறீர்களோ அந்தந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைக்கிறார். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடங்களில் கர்த்தராகிய தேவன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, ஊழியங்களில் அடையாளம் நடைபெறத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க பிசினஸா இருக்கலாம். உங்க பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் தானியங்கள் நிரம்பும்படியாக உங்கள் கையிட்டு செய்யற வேலைகளெல்லாம் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் நம்மளை சாதாரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அன்படியால் அந்த வல்லமை நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர் நம்மை வல்லமையினால் வரங்களினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். உலக பிரகாரமான காரியங்களிலும் நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாம் நம்முடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கும் நன்மை செய்யத்தக்கதாக அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நம்மை நிரப்பி நம்முடைய உதடுகளை அவர் கம்பீர சத்தத்தினாலும் வாயை நகைப்பினாலும் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்துல உங்களுடைய குறைவுகள் என்ன குறைவுகள் இருந்தாலும் அவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். இந்த மாதம் ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பிற்கான தேவைகள் இருக்கலாம், புதிய அக்ரமிக் துவங்குறதுனால தேவைகள் ஏராளமான தேவைகளா இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், என் குடும்பத்தை நடத்துவதற்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், ஊழியத்திற்கான தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? இந்த வேளையில கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தராகி தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால கூட நாம் பார்க்கிறோம், தேவனிடத்தில் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வண்ணாந்தரமான இடத்துல வந்ததை பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த மக்களை போஷிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனா அது கடைகள் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த மக்களை போஷிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு சின்ன பையன் வந்து 5 அப்பத்தை 2 மீனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் எடுத்து தேவன் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுத்த போது சீஷர்கள் அதை மக்களுக்கு கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டு மக்கள் எல்லாம் 5000 பேருக்கு மேற்பட்ட மக்களா இருந்தார்கள் என்ற வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சாப்பிட்டது போக மீதியை 12 கூடைகள் நிறைய அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமா, ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவாதி தேவன் நம் கையிடத்துல என்ன இருக்குது, நம் கைகளில் என்ன இருக்குது, அதை நம்மை ஆசீர்வதித்து நம் கைகளில் இருக்கிற காரியங்களை அவர் ஆசீர்வதித்து அதை அவர் மல்டிப்ளை பண்ணி அதை அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் கூட இருக்கிறார். அதை நாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களால அவர் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அந்த 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு? ஒரு சின்ன பையன் அவன் சாப்பாட்டுக்குன்னு லஞ்சுக்காண்டி கொண்டு வந்தது. ஆனா அதை அவன் கர்த்தருடைய கரத்துல கொடுத்த போது கர்த்தர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுத்து 5000 பேர் புசிக்கும் அளவு 12 கூடைகள் மீதி எடுக்கும் அளவு அவர் ஆசீர்வத்தை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய நாம் நமக்குள்ள சின்ன சின்ன காணிக்கைகளை கூட, நம்மிடத்தில் இருக்கிற காணிக்கைகளை, ஒருவேளை சின்ன அமௌண்டா இருக்கலாம், அந்த காணிக்கையில நம் கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து நம்ம விதைக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
உங்கள் மடியில அளந்து போடப்படும் என்று நம் வசனத்துல அதிக வாசிக்கிறோம். அதிகமாய் கொடுக்கிற பொழுது அவர் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒருவேளை சின்ன காணிக்கையில கத்தல் கொடுக்கும்போது கூட அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி அதை ஆசீர்வதிக்கிற தேவனா கூட இருக்கிறார். நாம 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் மனைவியா இருந்த ஒரு சகோதரி வந்து எலிசாட்ட வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய கணவன் மரித்து போனான், கடன் பிரச்சனையோட மரித்து போனான். ஆனா கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், இப்பொழுது கடனை வாங்கினவன் என் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள பார்க்கிறான் என்று சொல்லி எலிசா இடத்தில் வந்தபோது, எலிசா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். என்னிடத்தில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது என்று சொன்ன பொழுது, பக்கத்து வீடுகளில் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பாத்திரங்களை வாங்கி வீட்டை பூட்டி கொண்டு அந்த எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்களும் அந்த எலிசாவுடைய தீர்க்க வார்த்தையை கேட்டு அவர்கள் அப்படியே அந்த பக்கத்து வீடுகள் எல்லா வீடுகளிலும் பாத்திரங்களை வாங்கி அந்த குடத்திலிருந்து எண்ணெயை ஊற்ற அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அவர்கள் இன்னும் பாத்திரம் இருக்கிறதா என்று பிள்ளைகளிடத்தில் கேட்டபோது பிள்ளைகள் பாத்திரம் இல்லை என்று சொன்ன பொழுது எண்ணெய் நின்று போனதை பார்க்கிறோம். ஆமேன். அந்த சகோதரி அந்த பிரச்சனையை அந்த தீர்க்கதரிசி இடத்துல கொண்டு வந்ததை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியில் கொண்டு வந்து, எனக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய கடன் பிரச்சனை நிமித்தமா 2 குமாரர்களையும் கடன் கொடுத்தவர்கள் அடிமையாக்கி கொள்ள பார்க்கிறார்கள் என்று தன் பிரச்சனை எலிசாவிடத்தில் சொன்ன பொழுது, எலிசா ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்கு அற்புதங்களை வாங்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவங்க கையில் இருந்தது ஒரே ஒரு குடம் எண்ணெய். ஆனால் தேவன் அந்த எண்ணெயை அவர் மல்டிப்ளை பண்ணி அநேக குடங்களில் அந்த எண்ணெய் ஊற்றப்படும்படியாக அதை அநேகருக்கு அந்த எண்ணெய் விற்கப்பட்டு அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும்படியாக கர்த்தராகிய தேவன் அதிசயங்களை அவர் செய்ததை பார்க்கிறோம். ஆமீன். நம்முடைய தேவாதி தேவன் இந்த மாதத்தில் கடன்களை எல்லாம் அடைபடும்படியாக ஆச்சரியமான வழிகளை திறக்கிறார். இந்த கடன்கள்லாம் அடைபட்டு நீங்கள் ஆச்சரியமான நன்மைகளை பார்ப்பீர்கள். கடன்கள் இல்லாமல் சுகமாய் வாழ்வீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவு அவர் உங்களுடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை அவர் திறக்கிற தேவனா இருக்கிறார். உபாகம் 28 அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீ கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யவும் உன் தேவனாய் கர்த்தர் தமக்கு பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு இந்த மாதத்துல பொக்கிஷ சாலையை திறக்கிறார். நீங்க அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பீர்கள். நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமா இருப்பீர்கள். உங்களிடத்தில் குறைவுபட்ட எதுவும் குறைவுபடாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் அவர் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமீன். நம்மிடத்தில் இருக்கிற காணிக்கைகளை கர்த்தரிடத்துல நாம கொடுப்போம். கர்த்தரிடத்தில் நம் பிரச்சனைகளை கொண்டு போவோம். கர்த்தரிடத்தில் நம்முடைய இல்லாமைகளை சொல்லுவோம். அப்பொழுது தேவன் நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த பாஸ்டர்மார்களிடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் நம்ம பிரச்சனைகளை கொண்டு போய் ஆலோசனைகளை கேட்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நிரம்பி வழிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட இருக்கிறார். அன்றைக்கு நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் எதுவும் கிடைக்காத நிலையில சோர்ந்து போல ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் வலது பக்கத்துல அந்த வலையை போடுங்கள் என்று சொன்னும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்த பொழுது அந்த வலைகள் கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்ததை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் வந்து உதவி செய்கிற அளவுக்கு அவர்கள் மிகுதியான மீன்களை பிடித்து மற்ற படகுகளை நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆமே. நம்முடைய தேவாதி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை மிகுதியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க சமாதான குறைச்சலோடு கூட இருக்கிறீர்களோ, கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனைகள், சகோதரர் சொல்கிற பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களோ, அவர் இந்த வேதத்துல சமாதானத்தை உங்களுக்கு நதியை போல ஒரு பாய்ந்து வரும்படி செய்கிறார். உங்கள் இல்லத்தை அவர் சமாதானத்தினால் நிரப்புகிறார். உங்கள் உள்ளத்தை அவர் சமாதானத்தினால் நிரப்புகிறார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள் என்றால் கூட அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை அன்போடு கூட அரவணைத்து, என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே என்று சொல்லி அரவணைத்து அவருடைய சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் அவர் வைக்கும்படியாக அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒரு அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். அவருடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் உங்களை நிரப்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் காரியங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். ஒருவேளை நம்ம இடத்துல இருக்கிறது சின்ன ஒரு அமௌண்ட் இருக்கலாம், கொஞ்சம் அளவு பணம் இருக்கலாம். அதை ஆண்டவரே நீங்க கொடுத்துருக்கிறீங்களே, இதை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்ம நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்ம வெளியிடத்துல தேவனா இருக்கிறார். ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம்
ஒரு சகோதரியுடைய இந்த வீட்டுல பயங்கரமான ஒரு வறுமை. அவங்க வீட்டுல எந்த பொருளுமே இல்லை, அவங்க சமைப்பதற்கு கூட ஒரு பொருள் இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒண்ணுமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. அதுக்குள்ளாக அவங்களுக்கு ஒரு முறுமுறுப்பு வந்தது. ஒரு ஊழியக்காரத்துல போய் ஆலோசனை கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு மகளே என்று சொன்னாங்க. ஃப்ரிட்ஜை பார்த்து, ஆண்டவரே இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் பொருட்களை நிரப்புறதற்காக ஸ்தோத்திரம், என் வீட்டில் தேவையான பொருட்களை எல்லாம் நிரப்புறதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தை பெருகவே பெருகப்பட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, நீர் என் தேவைகளை சந்திப்பேன் என்ற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்குற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, இந்த வாக்குத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த வாக்குத்தத்திற்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்த பொழுது கர்த்தரா தேவன் இந்த சகோதர தேவைகளை அற்புதமாய் சந்தித்தார். அவர்கள் வீட்டில் எல்லா பொருட்களும் வீட்டில் நிரம்பும்படி தேவன் அவங்களுடைய இல்லாமையை அவர் சரி செய்தார். அவங்களை நிரம்பி வழி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த சகோதரியை வழிநடத்தினார். அந்த சகோதரி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் விளைவு ஆசீர்வதித்தார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏனால் நம்முடைய தேவாதி தேவன், ஹீஸ் அவர் ப்ரொவைடர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய சமாதான குறைவுகளை நீக்கி போட்டு சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார், சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார், அவருடைய வல்லமையினால் வரங்களால் நிரப்பி நம்மை பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, அந்த கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. இந்த மாதத்துல ஒவ்வொருவரும் கூட நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களுக்குள்ள அவர் கடந்து செல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்பா அந்த ஊழியங்களுக்கு அவர் கொடுக்கத்தக்கதாகவும் ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதாக சபை உம்மிடத்தில் அவர்கள் ஆலோசனைகளை கேட்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே ஆலோசனைகளை கேட்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கூட நீங்க பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீங்க அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை காணும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்டுவீராக. வல்லமையினால் வரங்களை நிரப்பி பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of June. God bless you.